Hi guys. So இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல CPU மெமரி இன்க்ரீஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ரீசனுக்காக CPU ஆர் மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம முத பார்க்கலாம். தென் அதுக்கு அடுத்து வாட் இஸ் த ஃபீஸபிலிட்டி, என்ன ஃபீஸபிலிட்டி வந்து நம்ம செக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஎம் வந்து எந்த டீமோ அவங்க நம்ம சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின்ல வந்து சிபி மெமரி பத்தல, ஸோ புதுசாக எனக்கு வந்து ஆட் பண்ணுங்க. நமக்கு ரெக்வஸ்ட் வரும். ஒன்று அவங்களாம் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, நான் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம், அந்த அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ கரண்டாக இருக்கிற சிபி மெமரி பத்தலை, ஸோ அதனால அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மெயில் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரெக்வஸ்ட். செகண்ட் வந்து என்னன்னா, அந்த சிபியூ மெமரி அந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷினுக்கு சிபி மெமரி பத்தாது, நம்ம கொடுக்குற சிபி மெமரி பத்தாது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு 4 CPU அண்ட் 16 GB மெமரி கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோமே, பட் அதில் இருக்கிற அப்ளிகேஷன் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணும், பத்தாது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி சினாரியோவில் அவங்க கேட்பாங்க, எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து டிமாண்ட் பண்ணுது, இப்போ கரண்டாக இருக்கிற சிபி மெமரி பத்தலை, எனக்கு புதுசாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒன்று. தேர்ட் பாயிண்ட், பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடிக்கடி டவுன் ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். இப்போ இந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து ரன் ஆகிட்டு ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த சர்வர் வந்து அடிக்கடி ஸ்லோ ஆகுது. அப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி சர்வர் அடிக்கடி ஸ்லோ ஆகுது, என்னன்னு பாருங்க சொல்லி சொல்றாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த சர்வரில் அடிக்கடி வந்து விர்ச்சுவல் மிஷின் வந்து சிபி யூசேஜ் மெமரி ஹை ஆகுது. அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ESXi அந்த விர்ச்சுவல் மிஷின் செலக்ட் பண்ணிட்டு மானிட்டர் போனீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதில் ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா கரண்டா இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷினோட CPU மெமரி எவ்வளவு கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் ஒன் வீக் ரிப்போர்ட் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட் 1 மந்த் ரிப்போர்ட், லாஸ்ட் 1 இயர் ரிப்போர்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் 1 இயரா நீங்க செக் பண்றப்ப அந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷினோட CPU மெமரி கன்சிஸ்டண்டா ஒரு 90% அபோவ் இருந்துச்சு அப்படின்னா அது பத்தலைன்னு அர்த்தம். நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களோட விர்ச்சுவல் மிஷினுக்கு போதுமான அளவு CPU மெமரி ப்ராப்பரா கொடுக்கல, ஸோ நம்ம ப்ராப்பராக அதுக்கான இப்போ நீங்கள் வந்து 16 GB உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம், பட் 16 GB பத்தலை, உங்களோட அப்ளிகேஷன் அந்த அதர் ப்ராசஸ் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுது, பட் டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சிபி மெமரி பத்தலை, ஸோ அதனால தான் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்குது. ஸோ வி சஜஸ்ட் யூ டு இன்க்ரீஸ் த சிபி மெமரி. அது அவங்க மேனேஜர் அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். தென் நம்ம ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு அது எவ்வளோ, இப்போ 16 GB இருந்து நம்ம ஒரு 32 GB இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சினாரியோ. நான் இப்போ சொன்னது ரியல் டைம் சினாரியோ, இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் டிக்கெட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ரெக்வஸ்ட் டிக்கெட் கிரியேட் பண்ணி நமக்கு டிக்கெட் வந்து அசைன் பண்ணுவாங்க. டிக்கெட் வந்து அசைன் பண்ணோடனே மெயில் அஸ் வெல் அஸ் மெயிலும் நமக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்வர் நேம் கொடுத்துருவாங்க, சர்வர் நேம் கொடுத்துட்டு அதோட IP அட்ரஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த இதில் சிபி மெமரி பத்தலை, ப்ளீஸ் இன்க்ரீஸ் CPU 4 CPU to 8 CPU, இன்க்ரீஸ் மெமரி ஃப்ரம் 16 GB to 32 GB மெமரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பாக மேனேஜர் அப்ரூவல் நம்ம வந்து வாங்கணும். ஸோ மேனேஜர் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் we can go for the activity. ஓகே, இப்போ ஆக்டிவிட்டிக்கு வருவோம். இப்போ ஆக்டிவிட்டி வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷினில் சிபி மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு செக் த ஃபீஸிபிலிட்டி. நான் அப்படி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம், பட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபுள். இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரபுள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் ஃபீஸிபிலிட்டி செக், என்னென்ன ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணணும் அல்லது ப்ரீ ரெக்வசைட், ஒரு CPU மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அப்கிரேட், நம்ம இன்க்ரீஸ் சொல்லுவோம், இது அப்கிரேட் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது feasibility check. Can you tell me what is feasibility check? யாரா சொல்லுங்க, என்ன feasibility check பண்ணணும்? நம்ம ரிசோர்சஸ்லாம் அவைலபிலிட்டியா இருக்கா, என்ன ரிசோர்ஸ், எந்த ரிசோர்ஸ், CPU மெமரி வந்து நம்மளுக்கிட்ட இருக்கப்ப வந்து 1 TB நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ற இதுல ஸ்பேஸ் இருக்கா, அதெல்லாம் செக் பண்றதா ஃபீஸபிலிட்டி. அதாவது இப்போ 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கு, நம்ம
ஃப்ரீ ஸ்பேஸ் 512 இது இருக்குன்னா ஹார்ட் நம்மளுக்கு டிஸ்க் இங்க கொண்டு ஃபீஸபிலிட்டி வரீங்க இருக்கு. இல்ல ஹார்ட் சார் டிஸ்க் எங்க ரேம் கொண்டு வரீங்க ரேம் ரேம் ஆ ரேம் சிபியூ அது மாதிரி எதுல அதோடைய செக் பண்ணுவீங்க அது எதுல செக் பண்ணுவீங்க அது வந்து ஹோஸ்ட்ல போய் அந்த ஆ மெமரி எஸ் நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷின் சிபி மெமரி இன்க்ரீஸ் பண்ண போறீங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த இஎஸ்எஸ் ஹோஸ்ட்ல இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் பாத்தீங்கன்னா எந்த இஎஸ்எஸ் ஹோஸ்ட் இப்படி பார்க்கலாம் சம்மரி போனீங்கன்னா இங்க வந்து தெரியும் ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ்ல எந்த இதுல இருக்குன்னு தெரியும் ESX 02 இருக்கு ஓகே ESX 02 இதுக்கான இனஃப் மெமரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க அதே மாதிரி இனஃப் சிபி இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படி இல்ல அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினை எந்த ESXல இருக்கோ அதை மைக்ரேட் பண்ணுங்க எந்த சிபி மெமரி எந்த ESXல இருக்கோ அதுல மைக்ரேட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் தான் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் இப்ப 16 GB அப்படிங்கிறது ஒரு பெரிய டிலே கிடையாது ஆனா திடீர்னு ஒரு 64 GB இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க அப்ப உங்களுக்கு இடிக்கும் அதே மாதிரி CPU 32 CPU கொடுங்க அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி பல்கா நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்றப்ப நமக்கு கண்டிப்பா ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணணும் பண்ணாம நீங்க பண்ணவே கூடாது சரியா ஓகே தென் அதுக்கடுத்து ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணணும் ஸ்னாப்ஷாட் வந்து எடுக்கணும் ஏன் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம்னா நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பண்றதுக்கு முன்னாடி மேபி அந்த ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆகலாம் சக்சஸ் ஆகலாம் ஒரு 80% சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 20% ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு நான் ப்ரொடக்ஷன்ல பார்த்துருக்கேன் ப்ரொடக்ஷன் என்ன இஷ்யூ வந்துருக்குன்னா CPU வந்து ஒரு லினக்ஸ் மிஷின்ல CPU இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பவர் ஆன் பண்றப்ப என்னாச்சு அப்படின்னா சரியா வந்து CPU அதை எடுத்துக்கல OS கரப்ட் ஆயிடுச்சு அப்ப என்ன பண்ணணும் ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நடக்கும் நீங்க CPU மெமரி சேஞ்ச் பண்றப்ப சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்காக யூ ஹேவ் டு டேக் அ ஸ்னாப்ஷாட் தேர்ட் பாயிண்ட் கெட் அ டவுன் டைம் ஸோ டவுன் டைம் மீன்ஸ் இந்த சர்வர்ல வந்து ஒரு CPU மெமரி நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா ஷட் டவுன் பண்ணி தான் பண்ண முடியும் இது தனி விடும் ஷட் டவுன் பண்ணி தான் பண்ண முடியும் ஸோ வித்தவுட் ஷட் டவுன் பண்ணாம உங்களால CPU மெமரி இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஹாட் ஆர் ஹாட் பிளக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பட் ஹவவர் இட் இஸ் அந்த ஆப்ஷன் எனேபிள் மோஸ்ட்லி ஆயிருக்கும் சொல்ல முடியாது அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருந்தாலும் இருக்கலாம் எனேபிள் ஆகாமலும் இருக்கலாம் அது நீங்க தான் செக் பண்ணணும் அது நீங்க வந்து எங்க செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினோட ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா CPU எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இது எனேபிள் ஆகல அதே மாதிரி மெமரி ஹாட் பிளக் எனேபிள் ஆகல அப்ப இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்க டவுன் டைம் தேவையில்ல ஓகேங்களா பட் எனேபிள் ஆகாம இருந்துச்சுன்னா டவுன் டைம் இல்லாம உங்களால அந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப டெஃபினட்டா நீங்க ப்ரியர் டு ஆக்டிவிட்டி டவுன் டைம் வாங்கி வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தாதான் உங்களால அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப முடியும் நீங்க ஒரு மெயில் பண்ணிடணும் ஓகே ஸோ இந்த மாதிரி இதுல வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஹாட் பிளக் ஆப்ஷன் வந்து எனேபிள் இல்லை ஸோ அதனால ப்ளீஸ் ப்ரொவைட் டவுன் டைம் என்ன பண்ண முடியும்னு சொன்னோடனே அவன் தான் டவுன் டைம் ப்ரொவைட் பண்ணுவான் அந்த எந்த டீமோ அந்த டீம் டவுன் டைம் ப்ரொவைட் பண்ணுவான் ஸோ அவன் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்டிவிட்டி வந்து ப்ரொசீட் பண்ணணும் கொஞ்சம் டவுன் டைம் வந்து நீங்க வாங்கிட்டீங்க இப்போ உதாரணத்துக்கு சாட்டர்டே நைட்டுக்கு ஒரு 10 மணிக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லி டவுன் டைம் கொடுக்குறான்னா நீங்க ஃபீஸிபிலிட்டி செக் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி 10 மணிக்கு ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு 9:30க்கு இல்லை 9:45 ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணிருங்க ஸ்னாப்ஷாட் வந்து ரன் பண்றப்ப அது எவ்வளவு பெரிய விஎம்னு பாருங்க ஸ்னாப்ஷாட் ரன் பண்றதுக்கு முன்னாடி டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் எல்லாம் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணி தான் ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணணும் அது வந்து ஒரு 1 TB விஎம் இல்ல ஒரு 2 TB விஎம் அப்படின்னா ஒரு 9 o'clock ஸ்னாப்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க இல்ல சின்ன விஎம் தான் அப்படின்னா நீங்க ஒரு 9:30 ஸ்னாப்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க 10 மணிக்கு ஆக்டிவிட்டி கரெக்டா ஸ்டார்ட் பண்ணணும் டவுன் டைம் ஏன்னா அவங்க இப்ப டவுன் டைம் வந்து முதல்ல கேட்பான் எவ்வளவு நேரம் டவுன் டைம் வேணும்னு சொல்லி கேட்பான் நம்ம வந்து டவுன் டைம் கேட்கறப்ப ஒரு 40 to 1 hour கேட்கலாம் இது வந்து ஆக்டிவிட்டி சின்ன ஆக்டிவிட்டி தான் இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு நம்ம மேக்ஸிமம் டவுன் டைம் வந்து 20 minutes தான் ஆகும் பட் ஈவன் தோ 20 minutes டவுன் டைம் பத்தாது சம்டைம்ஸ் பத்தாம போயிடலாம் ஏன்னா நம்ம அது இன்க்ரீஸ் பண்றப்ப ஏதாவது பிரச்சனை வந்ததுக்கான சான்ஸ் இருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம் எப்பயுமே ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கான டைம் கூட எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு டவுன் டைம் வாங்கிக்கோங்க ஓகே இதெல்லாம் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டது ஸோ இப்போ 20 minutes இந்த ஆக்டிவிட்டி டைம் ஆகுது அப்படின்னா கூட ஒரு 30 minutes அல்லது ஒரு 20 minutes வாங்கி வச்சுக்கோங்க ஸோ தட் ஒரு பிரச்சனை வர்றப்ப நமக்கு அதை அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ நீங்க 20 minutes தான் ஆக்டிவிட்டி டவுன் டைம் வாங்கிருக்கீங்க கரெக்டா ஷார்ப்பா 10 மணிக்கு ஆக்டிவிட்டி 10:20க்கு டவுன் டைம் முடிஞ்சிடும் 10:20க்கு கரெக்டா உங்களுக்கு வந்து நிற்பான்
ஏன் இன்னும் ஆக்டிவிட்டி பண்ணாம இருக்க, நீ எனக்கு 20 நிமிஷம் தானே டவுன் டைம் கொடுத்த, 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, எனக்கு உடனே பண்ணி கொடுன்னு உங்களை ப்ரெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த இஷ்யூ வச்சுக்கவே கூடாது. ஓகே ஆக்டிவிட்டி டைம் 20 மினிட்ஸா, தப்பே இல்லை, ஒரு 40 மினிட்ஸ் டவுன் டைம் கேளுங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. டவுன் டைம் ஆனதுக்கு அப்புறமா we can proceed ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி எப்படி ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த ஓஎஸ் யாரோட ஓஎஸ் பாருங்க, இது விண்டோஸ் மிஷினா லினக்ஸ் மிஷினா கேளுங்க. ஸோ விண்டோஸ் மிஷின்னா நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னா கெஸ்ட் ஓஎஸ் மூலம் ஷட் டவுன் பண்ணுங்க. சரி, அதை ஆர்டிபி எடுத்து ஷட் டவுன் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து மேபி அப்ளிகேஷன் எல்லாமே டவுன் பண்ணணும். இது ஒரு சாப் அப்ளிகேஷன் அல்லது ஒரு ஒரு எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்லாம் ஷட் டவுன் பண்ணணும், சரி டவுன் பண்ணணும். அப்போ அந்த டீம்ல அந்த சர்வீசஸ்லாம் டவுன் பண்ணுவாங்க. டவுன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம விண்டோஸ் டீமை இதை ஷட் டவுன் பண்ண சொல்லலாம். சப்போஸ் அது லினக்ஸ் மிஷின்னா லினக்ஸ் டீமை ஷட் டவுன் பண்ண சொல்லலாம். ஒன்ஸ் அவங்க ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா we can proceed ஆக்டிவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஷட் டவுன் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ 4 GB கொடுத்துருக்கோம், 2 CPU கொடுத்துருக்கோம். இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ண போகிறேன், இதை ஷட் டவுன் பண்ணிடுறேன். சர்வீசஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணுறேன். கைஸ் நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் முக்கியம். நான் சும்மா வந்து ஒவ்வொரு வேர்டும் சொல்லலை, ப்ரொடக்ஷனில் இதான் நடக்கும், அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்வீஸை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிட்டு எந்த டீமோ அந்த டீமை சொல்லி ஷட் டவுன் பண்ண சொல்லிடுறோம். ப்ராப்பர் ஷட் டவுன். நீங்கள் ஷட் டவுன் பண்ணாதீங்க, எந்த டீமோ அவங்கள ஷட் டவுன் பண்ண சொல்லுங்க. அதான் வந்து கரெக்டான மெத்தடு. சரி, நம்மளே இங்கே வந்து ஷட் டவுன் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஒன்றும் இல்லை, நம்ம விஎம் ரைட் கிளிக் பண்ணிட்டு தர்ஸ் ஆப்ஷன் பவரில் போயிட்டு ஷட் டவுன் கெஸ்ட் வாய்ஸ் கொடுக்கலாம். பட் அப்படி நம்ம கொடுக்க வேண்டாம், முடிஞ்ச அளவு அவங்கள ஷட் டவுன் பண்ண சொல்லுங்க. அவங்க முடியாத பட்சத்தில் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அவங்க ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சொல்லுவாங்க ஷட் டவுன் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு. ஓகே, விஎம் இப்போ பவர் ஆஃப்ல ஆயிடுச்சு. நவ் we can proceed ஆக்டிவிட்டி. ரைட் கிளிக் பண்ணுங்க, எடிட் செட்டிங்ஸ் போங்க. இப்போ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கிரேட் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ ஒரு பவர் ஆன் விர்ச்சுவல் மிஷினை பாருங்க, இது பவர் ஆன் விர்ச்சுவல் மிஷின். இதை ரைட் கிளிக் பண்ணி ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது கிரேட் அவுட்டாக இருந்தது. சரியா? இது வந்து கிரேட் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 6 GB மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். CPU இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என் கெப்பாசிட்டி இல்லை, 2 தான் காமிக்குது. இங்கே ஆக்சுவலி என் CPU கெப்பாசிட்டி இருந்தால் 4, 6, 8 காமிக்கும், எனக்கு காமிக்கல. ஸோ அதனால CPU நான் இன்க்ரீஸ் பண்ணல. ஐ ஹேவ் ஒன்லி இன்க்ரீஸ் மெமரி. ஜஸ்ட்டு இங்கே 4 இருந்து 6 டைப் பண்ணிட்டேன், ஏன்னா இங்கே ஜிபியில் தான் இருக்குது. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மெமரி இங்கே அப்ளை ஆகிடும், இந்த இடத்துல அப்ளை ஆகும். சேஞ்ச் ஆயிடுச்சா? CPU நான் பண்ணல. ஏன் CPU நான் பண்ணலை அப்படின்னா CPU வந்து என்கிட்ட இது சைஸ் இல்லை. பட் சொல்கிறேன், CPU நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கோர்ஸ் பெர் சாக்கெட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். சரியா? நோட் திஸ் பாயிண்ட் ப்ராப்பர்லி. whenever we go for the CPU increase we need to correct the course per socket. எப்பயுமே கோர்ஸ் பெர் சாக்கெட் வந்து 2 தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான மெத்தட். சரியா? கோர்ஸ் பெர் சாக்கெட் வந்து 2 இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க 4 CPU கொடுக்குறீங்கன்னா இங்க 2 வைங்க, அப்ப இங்க சாக்கெட் 2 வரும். ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தாங்க, சாக்கெட் வந்து 2 தான் வரணும், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் வேற ஒரு மிஷின்ல காமிக்கிறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா CPU காமிக்குது பாத்தீங்களா, 5, 6, 7, 8 வரை காமிக்குது. ஏன்னா நமக்கு வந்து CPU இதுல வந்து அவைலபிளா இருக்குது, அதெல்லாம் காமிக்குது. அதே மாதிரி கோர்ஸ் பெர் சாக்கெட்டும் இங்க மாத்த முடியல, பட் நீங்க ஷட் டவுன் மாத்திக்கலாம். கோர்ஸ் பெர் சாக்கெட் இங்க எப்பயுமே 2 வரணும். இப்போ இங்க 2 வரணும் அப்படின்னா இங்க 4 CPU கொடுத்துருக்கீங்க, 2 வரணும்னா இங்க சாக்கெட் வந்து 2 மாத்தணும். இதை நீங்க 2 மாத்திட்டீங்கன்னா சாக்கெட் 2 வந்துடும். ஏன் நம்ம சாக்கெட் 2 வைக்கிறோம், ஏதாவது ரீசன் இருக்கா? கேன் சம்மன் டெல் மீ? இதை நான் சொன்னது கிடையாது, நீங்க யோசிச்சா சொல்லிடலாம். CPU இருக்குல்ல சார், அதனால 2 ப்ராசஸர் இருக்கும். பிசிக்கல் சர்வர்ல 2 சாக்கெட் இருக்குது. ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் இங்க 2 சாக்கெட் கொடுக்க வைக்கிறது நம்ம யோசிக்கிறோம். சரி, அதனால தான் நம்ம இதை கன்சிடர் பண்றோம். சரியா? ஓகே ஃபைன். ஸோ நம்ம பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா we can try to power on the virtual machine. பவர் ஆன் பண்ணிடுறோம். ஒன்ஸ் பவர் ஆன் ஆகி பூட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மெயில் பண்ணணும், ஆக்டிவிட்டி சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், ப்ளீஸ் செக் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் சர்வீசஸ். உங்க எண்ட்ல அப்ளிகேஷன் சர்வீஸ் எல்லாமே செக் பண்ணுங்க சொல்லி நம்ம வந்து ஒரு மெயில் பண்றோம். மெயில் பண்ணி அவன்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிடுறோம். அவன் வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பணும். ஆக்டிவிட்டி பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே ப்ராப்பரா ரன் ஆகுது அப்படின்னு ஒரு மெயில் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம டிக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் அப்சர்வேஷன் பண்ணணும், ஒரு 1 day டைம் கொடுங்க அப்படின்னா அந்த 1 day வந்து டிக்கெட் ஹோல்ட் பண்ணணும். 1 டேக்கு அப்புறம் you can close the ticket. ஆனா எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம விஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து நம்ம டவுன் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த விஎம்ல வந்து எஸ்ஏபி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா
ஸோ இப்போ நம்ம 1 hour கரெக்டாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எஸ்ஏப்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ அதுக்கு தனியா அவங்க சைட்ல இருந்து டவுன் டைம் வாங்குவாங்களா இல்ல அதுக்கு நம்ம டவுன் டைம் வந்து நம்ம பண்ற ஆக்டிவிட்டிக்கான டவுன் டைம் தான். அப்ளிகேஷன் சைடு வந்து அவங்க பாத்துப்பாங்க. அது நம்ம கணக்குல வராது. ஓகே. நான் இப்ப பண்ணல. இப்ப பண்ணதான் நம்ம சைடு நம்மளோட ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப சின்ன ஆக்டிவிட்டி தான். ஆனா ரொம்ப குரூஷியலான ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு L2 இருந்தீங்கன்னா அடிக்கடி பண்ணுவீங்க இந்த ஆக்டிவிட்டி. ரொம்ப அடிக்கடி பண்ணுவீங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம சைடுல இருந்து நமக்கு விஎம் மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணா போதும். அவங்களோட சைடு நம்ம போக வேண்டாம். நமக்கு என்ன நீட் இருக்கோ அந்த டைம் மட்டும் நம்ம கிட்ட போதும். ஜஸ்ட் நான் பவர் பண்ண ஒரு மெயில் பண்ண போறேன். அந்த OS டீமுக்கு, விண்டோஸ் டீமா இருந்தா விண்டோஸ் டீமுக்கு, லினக்ஸ் டீமா லினக்ஸ் டீம் மெயில் பண்ணி இந்த மாதிரி VM பவர் ஆன் பண்ணிட்டேன். ப்ளீஸ் செக் த VM accessibility and VM functionality. இந்த VM ப்ராப்பரா ஒர்க்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு சொல்லுங்க சொல்லி நம்ம சொல்றோம். அவன் ரிப்ளை பண்ணுவான். எஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. கொஞ்சம் க்ளோஸ் டிக்கெட்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஆக்டிவிட்டி அவ்வளவுதான், முடிஞ்சு. கைஸ், நான் வந்து இன்னைக்கு வந்து CPU அப்கிரேட் பண்ணேன். ஒரு 24 சர்வர்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் சர்வரு. CPU அப்கிரேட் வந்து 4 கோர் 8 CPU ஆட் பண்ணேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சர்வர். டவுன் டைம் வந்து ஆஃப்டர் பிஸ்னஸ் ஹவர்ஸ் தான். அதனால வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து எப்பவுமே வந்து ஆஃப்டர் பிஸ்னஸ் ஹவர்ஸ் தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அப்ளிகேஷன் மெயில் போட்டுட்டு நான் வந்து ஆக்டிவிட்டி ஆன் பண்ணேன். எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கம்ப்ளீஷன் மெயில் போட்டேன். அவங்க வேலிடேஷன் பண்ணி செக் பண்ணிடுவாங்க ஒரு 1 hour 2 hours. ஏன்னா ஒரு மினிமம் 3 hours இருக்கும் உங்களுக்கு சேஞ்சு. இந்த CPU நேற்று வந்து மெமரி பண்ணேன். அதே மாதிரி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி டிஸ்க் பண்ணேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த 20 சர்வர்ஸ் அது மாதிரி நான் வந்து டெய்லியும் எதனா ஒரு அப்கிரேடு இன்க்ரீஸ்டு VMwareல பண்ணி தான் இருக்கேன். அதனால ஆஃப்டர் பிஸ்னஸ் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் சர்வர். டெவலப்மெண்ட் UAT சர்வர் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க எப்பவுமே அப்ளிகேஷன் டீம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். எஸ், கரெக்ட். ஸோ ஆஃப்டர் பிஸ்னஸ் ஹவர்ஸ்னா உங்களோட ப்ராஜெக்டை பொறுத்து. அது US ப்ராஜெக்டாக இருந்தால் மார்னிங் வரும் பிஸ்னஸ் ஹவர்ஸ். அது இந்தியன் ப்ராஜெக்டாக இருந்தால் நமக்கு நைட் வரும் பிஸ்னஸ் ஹவர்ஸ், ஆஃப்டர் பிஸ்னஸ் ஹவர்ஸ். சரியா? இதெல்லாமே உங்களுக்கு இது வந்து ஒரு இந்த கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. VM பவர் ஆஃப் பண்றோம், நம்ம வந்து ரிசோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றோம், அவ்வளவுதான். பட் ஆனா ப்ரீ ரெக்வசைட், ஃபீஸபிலிட்டி செக், போஸ்ட் செக்ஸ் இதெல்லாமே ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா அங்க போய் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், பட் உள்ள போய் யாரும் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஐ ரெக்வெஸ்ட் யூ டு நோட் டவுன் த திங்ஸ் ப்ராப்பர்லி. நான் இங்கே என்ன நோட் பண்ணி கொடுக்குறேனோ அதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் யாரும் பண்ணுறது இல்லை கேஸ். இப்போ டு பி ஆனஸ்ட் யாரும் இதெல்லாம் செக் பண்ணுறதே இல்லை. ஃபீஸபிலிட்டி செக் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் பண்ணாமல் தான் பண்ணுறாங்க எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் இம்பேக்டை நீங்கள் தவிர்க்கலாம், அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் எல்லாமே ப்ராப்பராக போங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். ஃபைன். இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம எப்படி இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரியும். ஒரே இன்ஃபர்மேஷன், நீங்க அவர் சொல்ற மாதிரி ஃபீஸபிலிட்டி செக் பண்ணிட்டு VMware மேனேஜர் இருப்பாரு, அவருக்கு ஒரு மெயில் போட்டுட்டு அவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கணும். இந்தந்த மிஷின்ல நான் அப்கிரேட் பண்ண போறேன், அப்ளிகேஷன் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவரு கன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்புறம் அப்ளிகேஷன் டவுன் டைம் கொடுத்த அப்புறம் தான் நம்ம ஆக்டிவிட்டியை ப்ரொசீட் பண்ணோம். அது ஒரு இன்ஃபர்மேஷன். இது ப்ராசஸ். உங்களோட இன்டர்னல் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்க மேனேஜர் அப்ரூவல் வாங்கலாம், அல்லது உங்க டீம் லீட் அப்ரூவல் வாங்கலாம். அது இன்டர்னல் ப்ராசஸ். இது நீங்க உள்ள போய் கத்துக்கலாம். பட் ப்ராசஸ் இஸ் த ப்ராசஸ். வித்தவுட் டவுன் டைம், வித்தவுட் அப்ரூவல் நீங்க ப்ரொசீட் பண்ணக்கூடாது. டிக்கெட்ல அப்ரூவல் இருக்கணும், அல்லது மெயில்ல அப்ரூவல் மெயில் இருக்கணும். இதெல்லாமே இருந்தால் தான் பண்ணணும். நீங்க பாட்டுல பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம், யாரை கேட்டு பண்ணு ஒரு கொஸ்டின் வரும். அப்ப நீங்க எஸ்கலேஷன் பண்ணுவாங்க, அப்ப நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி. நான் சொல்லியிருக்கேன், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஒரு ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த ரிசோர்ஸ்க்கான காஸ்ட் வந்து அங்க இன்க்ரீஸ் ஆகும். அதனால அது கன்சிடர் பண்ணுவாங்க இதெல்லாம். ஸோ அப்ரூவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி டவுன் கிரேட் பண்றதுன்னு நான் சொல்றேன்.